எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதை பெரியவங்க பெருசாக விரும்புறது கிடையாது. ஆனால் இந்த காலத்து யங்ஸ்டரும் குழந்தைங்களும் இதை விரும்புகிறாங்க. வீட்டில் குழந்தைங்க பாஸ்தா செஞ்சு தாங்கம்மா, பாஸ்தா வேணுமா அப்படின்னு கேட்டாலே பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க, இல்லை ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது ரெண்டுமே தேவையில்லைங்க. வீட்டிலே குழந்தைங்க கேட்டாங்கன்னா வீட்டிலே நீங்கள் எப்படி சுலபமான முறையில் செஞ்சு காட்டலான்றதை நான் செஞ்சு காட்டுறேன். அந்த பாஸ்தா கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். அந்த பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். 350 கிராம் பாஸ்தா, பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 குடமிளகாய், எல்லோ, ரெட்டு, க்ரீன் 3 சேர்ந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழு மிளகாய் கிடையாது, இந்த இவ்வளோ பெரிய துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி, ஒரு பெரிய கேரட் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 15 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 தக்காளி, இது 7 பல் பூண்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மைதா மாவு 3 ஸ்பூன், பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் 2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூன், ஆர்கானோ 1 ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 1.5 ஸ்பூன். இது 1/2 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஒயிட் சாஸ் தயார் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா 350 கிராம் பாஸ்தா, இதை இப்போ ஒரு குக்கரில் நான் வேக போட போகிறேன். குக்கர்னால் மூடிலாம் போடக்கூடாது, சும்மா அப்படி போட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆலிவ் ஆயில், அதில் ஒரு 2 ஸ்பூன் விடலாம். இது எதுக்குன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும், அதுக்காக தான். ஆலிவ் ஆயில் தான் ஊற்றணும்னு இல்லை, ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றலாம். என்கிட்ட இருக்க போய் நான் ஊற்றினா, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாஸ்தாக்கு கொஞ்சமாக உப்பு போடலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். பக்கத்து பர்னரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாஸ்தாக்கு தேவையான ஒயிட் சாஸ் தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படி தயார் பண்ணணும்னு காட்டுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், அதில் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த பட்டர் உருகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு, இதை அதில் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணலாம். இது பாருங்கள், அந்த பட்டரில் வதக்கின உடனே ஒரு வெண்ணிறமான கலர் வரும். சும்மா லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. அடுத்தது தான் நம்ம 1/2 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை அதில் விட போகிறேன். பாதி ஊற்றிக்கலாம், தேவைன்னா திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மைதாவை அப்படியே கட்டிலாமல் கரைச்சிக்கலாம். இதாங்க ஒயிட் சாஸ். ஒயிட் சாஸ் பல விதமாக தயார் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு வீட்டில் சுலபமாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் இப்படி இந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பட்டரில் மைதா சேர்ந்து அது வேகும்போது அந்த அந்த கொழுப்பு தன்மை வரும், அதான் அந்த சாஸ் மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சி. இதை நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நம்ம இங்கே பாஸ்தா வேக போட்டோம் இல்லையா, அது என்ன கண்டிஷனில் இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். வெந்துட்டுருக்கு. இது வெந்து முடிஞ்சிடுச்சுன்னா இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் 2 ஓரத்துலேயும் ஒயிட் கலராக காமிக்கும், ஒயிட் கலராக தெரியும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் இது வேகட்டும். எப்படி ஒரு 15 to 17 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. அது அந்த கேப்பில் தான் இந்த அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ இதை வச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டுருவோம். பேலன்ஸ் இருக்கிற ஆலிவ் ஆயிலையும் போட்டுறேன். வெங்காயம், இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம பூண்டு நச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுடலாம். ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டும்.
வெங்காயம் வதங்கட்டும். பாதி வதங்கின உடனே நம்ம வெஜிடபிள்ஸ் போடலாம். நடுநடுவில் இது பக்கத்தில் உள்ள இந்த ஷெல்ஸை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஷெல்ஸ் இது பார்க்க தாங்க இந்த ப்ராசஸ் பெருசாக தெரியும். ஆனால் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 20 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். உங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்துருங்க. எந்த ஹோட்டலுக்கும் கூட்டு போகாதீங்க, ஆர்டரும் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் போடலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, இது நல்லா வதங்கட்டும். மூணு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதுக்கப்புறம் போட்டால் போதும். அது ரொம்ப நேரம் வேகிறதுக்கு ஆகாது, டைம் இருக்காது. ஸோ இந்த மூணையும் மட்டும் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குடமிளகாயும் போட்டு தக்காளி அதுக்கப்புறம் தான் போடணும். தக்காளி முதலே போட்டோன்னா அது புளிப்பு சம்மந்தப்பட்டது இல்லையா, வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு டைம் இழுத்துரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் நம்ம வதக்கிட்டு தான் தக்காளி எல்லாம் போடணும். நடுவில் இதை பார்த்துக்கோங்க. அந்த வெண்மை நிறம் மாறி லைட்டாக ஒயிட் கலரில் தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் அது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஓகே, அடுத்தது நான் 3 கலர் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட போகிறேன். இது முழு குடமிளகாய் கிடையாதுங்க. ஒரு குடமிளகாயிலையும் இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ அடுத்தது தான் நம்ம தக்காளி போடுறோம். இந்த தக்காளியை வந்து நான் கட் பண்ணி உள்ளே இருக்க விதைகளை எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். அது முதல்ல இந்த தக்காளி வந்து ரொம்ப நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதி வதங்கினா போதும். பாஸ்தாக்கு தக்காளி பாதி வதங்கினா போதும். ஃபுல்லாக மசீர அளவுக்கு நம்ம விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நடுவில் இதை பார்த்துக்கலாம். இது 80% ரெடி ஆகிடுச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ராசஸ்க்கு போனேன். இதை பக்கத்தில் நம்ம வேக வச்சுட்டு நம்ம இந்த பாஸ்தாவுக்கு வேண்டிய சாஸையும் ரெடி பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸையும் வேக வச்சேன். 20 நிமிஷத்தில் இந்த 3 ஸ்டெப்புமே முடிஞ்சிடும். எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தாங்க இந்த பாஸ்தாவே நம்ம பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸு, உப்பு, பட்டர், எல்லாமே எண்ணெய் எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான். பாஸ்தா மட்டும் நீங்கள் கடையில் வாங்கினா போதும். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், மைதாவும் பட்டரும் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், அந்த 2 எட்ஜிலையும் ஒயிட் கலராக இருக்கும். அதுதான் இதுக்கு பக்குவம். ஓகேவா? 15லேருந்து ஒரு 18 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நான் ஃபில்டர் பண்ணிடுவேன். அதில் உள்ள தண்ணியை நான் வடிகட்டிடுவேன். வடிகட்டிட்டு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, வெஜிடபிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம பாஸ்தாவும் ரெடி ஆகிடுது. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஒயிட் சாஸ், அதை இப்போ வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பால், அதை இந்த சாஸ் எல்லாம் நல்லா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் ஊற்றிடலாம். நான் ஏன் பாலை ஊற்றுறேன்னா, 1/2 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து தான் நான் வச்சுருக்கேன். வெறும் தண்ணியில் இதை செஞ்சால் கொஞ்சம் சவுக்களிக்கிற மாதிரி டேஸ்ட் வரும். அதுக்காக கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் நான் இந்த மெத்தடில் செஞ்சிட்ருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த பாஸ்தாவை அதில் கொட்ட போகிறோம். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இப்போ காரத்தெல்லாம் நம்ம போடுறோம். இதுக்குன்னு காரம் என்னதுன்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க. இது நான் இப்போ போடுறேன். இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் பார்த்துட்டு திருப்பி போட்டுப்பேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 350 கிராம் பாஸ்தா எடுத்துருக்கேன் இல்லையா, அது கரெக்டாக இருக்கும்.
ஆர்கானோ எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை இப்போ போடுறேன். இப்போது கொஞ்சம் பாலை ஊற்றிக்கிறேன். ஒரு சில பேர் இந்த மாதிரி கட்டியாக இருக்கும்போதே சாப்பிடணுன்னு விரும்புவாங்க. ஆனால் சில குழந்தைங்க சூப்பியாக ஆசைப்படுவாங்க இந்த பாஸ்தா பொறுத்த வரைக்கும். அதுக்காக நீங்கள் சூப்பியாக வேணும்னா நீங்கள் எவ்வளோ தூரம் பால் ஊற்றுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ பால் ஊற்றியும் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறேன். நான் 350 கிராம் பாஸ்தாக்கு தான் இந்த அளவெல்லாம் போட்டு உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 200 கிராம் 150 கிராம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பாலெல்லாம் குறைச்சிக்கோங்க, எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் சீஸ் போட போகிறேன். இந்த சீஸ் போட்டோடனே தான் அதோட அந்த வழுவழுப்புத்தன்மை வரும், ப்ளஸ் டேஸ்ட்டும் கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம அவ்வளோத்தையும் போட்டுட்டு காரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நம்ம காரமாக சாப்பிட முடியாது இல்லையா, அதுக்காக நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக இருந்தது பாருங்கள் இந்த 1 லிட்டர் பாலும். ஏன்னா இன்னும் ஆறுற உடனே இன்னும் கொஞ்சம் இருகலாகும். நம்ம மைதா மாவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் இருகலாக போயிடும். ஸோ நம்ம இறக்கும் போதே இந்த மாதிரி சூப்பியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பெரிய ஹெல்த்தியான ரெசிபின்லாம் நான் சொல்லவே மாட்டேங்க. ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப விரும்புகிறாங்க இல்லையா, அதுக்காக தான் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாமே குழந்தைங்களுக்கு, எதுக்கு ஹோட்டல்லாம் கூட்டு போயிட்டு வீட்டிலே நம்ம சுலபமான முறையில் செஞ்சு கொடுக்கலான்னு தான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். சரிங்களா, நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஒரு 2 குழந்தைங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இதை நம்ம கடையில் ஆர்டர் பண்ணாலே ஒரு 400 ருபீஸ் பில் போடுவாங்கங்க, தாராளமாக போடுவாங்க. ஸோ நம்ம வீட்டிலே நம்ம சுலபமான முறையில் சுத்தபத்தமாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஓகேவா, அவ்வளோதாங்க. நான் இந்த அளவுக்கு சூப்பியாக ரெடி பண்ணி ஆஃப் பண்ண போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஆறினோடனே கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. ரொம்ப கட்டியாக வேணும் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிம்மில் தீய வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒயிட் சாஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு உங்களுக்கு பாஸ்தா செஞ்சு காமிச்சிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.